எண்ட் ப்ராடக்ட் வந்து பைருவேட் தான் நம்மளோட எண்ட் ப்ராடக்ட். அது வந்து நம்ம 2 molecules ஆஃப் பைருவேட் நமக்கு கிடைச்சிது. ஓகேங்களா? இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பைருவிக் ஆசிட் வந்து எப்படிலாம் பாடி யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதில் வந்து நம்ம 3 டைப்ஸாக இதை யூஸ் பண்ணுவோம் பைருவிக் ஆசிட். ஒன்று வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதுதான் நம்ம பண்ணுற ரெஸ்பிரேஷன். ரெண்டாவது வந்து லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷன், லாக்டிக் ஆசிடை வச்சு பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ணுறாங்க. தென் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன், ஆல்கஹால் நம்ம உருவாக்குறோம் அந்த கம்பெனிஸில், அந்த கம்பெனிஸ் வந்து இந்த ப்ராசஸ் வச்சு தான் உருவாக்குது. சரிங்க, இங்கே பாருங்களேன், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து வித் ஆக்சிஜனை வச்சு குளுக்கோஸை பிரேக் பண்ண, பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ண, அது பேர் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அப்புறம் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா ஆக்சிஜன் இல்லாமல் நம்ம பைருவிக் ஆசிடை பிரேக் பண்ணால் அது அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதுக்கு கீழே தான் லாக்டிக் ஆசிட் ஃபர்மெண்டேஷனும் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷனும் வரும். அனரோபிக் கீழே தான் லாக்டிக் ஆசிடும் ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷனும் வரும். சரிங்களா? இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் பார்த்தோம். ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். அதில் வந்து 2